மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எல்லாரும் படிக்க ரெடியா? ஆயத்தமா? புவியியல் பாடம் இருக்கு, தொடர்ந்து படிக்க இருக்கின்றோம். இலங்கையினுடைய அபிவிருத்தி நன்மைக்கான செயற்பாடுகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் கல்வி முடிஞ்சுது, அதுக்கு முதல் பல்வேறு துறைகள் நாங்கள் பார்த்துட்டோம், போக்குவரத்தெல்லாம் பார்த்துட்டோம். சுகாதாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? சுகாதாரத்துறையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 4 விடயங்களை நாங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும். நல்ல 3 விடயங்களை நாங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும். அதில் ஒன்று கிராம வைத்தியசாலைகளை மேம்படுத்துதலும், அடுத்தது வைத்திய நிபுணர்களை அதிக அளவில் விசேட வெளிநாட்டு பயிற்சிகளுக்கு அனுப்புதல், வைத்தியசாலை பணிக்குழுவினரை அதிகரித்தல். இந்த 3ஐயும் நாங்கள் இலங்கையின் நன்மைக்கால அபிவிருத்தியில் சுகாதாரத்துறை என்பது மிக முக்கியமானது. கல்வித்துறை போன்று சுகாதாரத்துறையும் மிக முக்கியமானது, உன்னதமானது. ஏனென்றால் இந்த ஒரு நல்ல சுகத்தேவையான ஆரோக்கியமுள்ள ஒரு சமுதாயத்தினால்தான் அனைத்தையும் உருவாக்கவோ படைக்கவோ முடியும், ஆக்க முடியும். உடல் வலிமை, உடல் சக்தி, அதே நேரத்தில் துடிப்பு, அதே நேரத்தில் ஆரோக்கிய நிலை, அதே நேரத்தில் நல்ல அறிவு, ஆற்றல், அனுபவங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இதற்கு என்ன தேவை என்று சொன்னால், கல்வி அறிவோடு சேர்ந்து சுத்தமாகவும் சுகமாகவும் வாழ்ந்தால்தான் இப்படியொரு சமுதாயத்தை நாங்கள் படைக்கலாம். இப்படியான சமுதாயத்தை ஆரோக்கியமுள்ள, உடல் வலிமையுள்ள, சக்தி மிக்க, துடிப்பான, உற்சாகமான ஒரு சமுதாயத்தை நாங்கள் படைக்கலாம். அந்த சமுதாயம் ஏன் எமக்கு அவசியமானது? தன்னையும் பாதுகாத்து, தன்னை சூழ இருப்பவர்களையும் பாதுகாத்து, சந்தோஷமாக முன்னேறி வாழ்வதோடு தனது சமுதாயத்தையும் தனது நாட்டையும் அபிவிருத்திக்கு இட்டு செல்ல முடியும். ஒவ்வொருவரும் சுயநலமாக கூட வாழ்ந்தால் கூட அவர்கள் ஏதோ ஒரு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக நாட்டுக்கு அவர்கள் ஏதோ ஒரு பங்களிப்பினை செய்து கொண்டிருப்பினர். தம்மை சுயநலம் என்று இங்கே கூறுவது தம்மைத்தானே பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, அது மற்றவருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். தீங்கு மற்றவருக்கு பாதிப்பையோ மற்றவருக்கு இடைஞ்சலோ ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் அந்த சுயநலங்கள் கூட. அப்படி இருந்தும் அவர்களால் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல முடியும். சரியோ? ஆனால் சுயநலத்தை மறந்து பொதுநலமான நோக்கம் அவசியமானது, அதுதான் வேண்டப்படுவது எல்லாரையும். இப்படியான மக்களை சுகாதாரத்தின் மூலம்தான் உருவாக்க முடியும் என்பதனால இலங்கை அரசு அதிகமாக செலவழித்து சுகாதாரத்துறையை நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது என்றும் அந்த அடிப்படையில் நாங்கள் 3 விடயங்களை சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒன்று, கிராம வைத்தியசாலைகள் வசதியை ஏற்படுத்தி அதை நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது வைத்திய நிபுணர்களை அதிக அளவில் விசேடமாக வெளிநாட்டு பயிற்சிகள் அனுப்புதல், அதையும் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்த வைத்தியசாலை பணிக்குழுவினரை அதிகரித்தல், இதையும் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ரைட். அடுத்தது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நோய் பரிகார நிகழ்ச்சி திட்டங்களை அறிமுகம் செய்தல். நோய் பரிகாரம் என்னும்போது நோய்களுக்காக ஏற்படுகின்ற பரிகார முறைகள் என்றால் அதை தீர்க்குவதற்கான முறைகள். அப்போ நோய் வராமலும் பார்க்க வேண்டும், நோய் வந்த பிறகு அதுக்கேற்ற பரிகாரங்களை நாங்கள் மேற்கொள்வது அவசியமாகும். எனவே அந்த நோய் பரிகார நிகழ்ச்சி திட்டங்களை அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த நிகழ்ச்சி நோய் பரிகாரம் எவ்வாறு ஒன்று நோய் வராமல் இருக்க வேண்டும், அடுத்து நோய் வந்தால் எவ்வாறான முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். ஒன்று, தங்களுடைய நாளாந்த செயற்பாட்டின் மூலம் அவர்கள் மற்றவருக்கு அந்த நோய்கள் பரவாதபடியும் அதே நேரத்தில் மற்றவருக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலும்
என அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்றவருக்கு எந்த வகையிலும் நோய்கள் தொற்றாத வகையிலும், மற்றவருக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலும், நோய் தொற்றா நோய்களாக இருந்தால் கூட அது மற்றவருக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாத வகையிலும் அவர்கள் செயற்பட வேண்டும். அதே நேரத்தில் நோய் சிகிச்சை அளிக்க வேண்டுமா இருந்தால் அதை நீங்கள் வைத்தியசாலைக்கு கட்டாயம் செல்ல வேண்டும், சிகிச்சைகளை பெற வேண்டும். இதுதான் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. எனவே இந்த நோய் பரிமாற நிகழ்ச்சி திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து செல்கின்றது. ஒன்று, மக்களுக்கு அறிவுரைகள் வழங்குகிறது. என அது கல்வி மூலமாகவும் அறிவுரைகள் வழங்கும் பாடசாலைகளில். அதே நேரத்தில் கிராமங்கள் தோறும் அல்லது சனசமூக நிலையங்கள் அல்லது பொது இடங்கள் இவற்றின் மூலமும் நோய்களுக்கான பரிகார முறைகளை அது விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கும், மக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கும். இதனோட விளம்பரங்களுடன், பத்திரிகைகளுடன், வானொலியுடன், தொலைக்காட்சிகளூடாகலாம் இது நோய் பரிகார முறைகளை அறிமுகம் செய்து அல்ல சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நோய் வந்தால் என வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற முறையிலே அவர்களுக்கு அறிவுகளை வழங்குவதோடு அவர்களை வைத்தியசாலையை கொண்டு சென்று நாங்களாக போக வேண்டும், இல்லாவிட்டால் என்ன அவர்கள் இயலாத வசதி இல்லாத ஆட்களை எல்லாம் பொதுவாக இலவசமாக ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து அவர்களை ஏற்றி கொண்டு சென்று அங்கே வைத்திய சாலைகளில் அவர்களுக்கு நோய்களுக்கான பரிகார முறைகளை மேற்கொள்ளும். என இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை என்ன அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற நிகழ்ச்சி திட்டங்களை எல்லாம் அரசு போட்டு அதை செயற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. என இன்றைக்கு அதை இலவச, எங்களுடைய நாட்டில் சுகாதாரம் என்பது மருத்துவம் என்பது இலவசமாக இருப்பதனால இன்றைக்கு கிராம மட்டங்களிலிருந்து நகரம் மட்டம் வரைக்கும் இந்த நூற்பரிகார நிகழ்ச்சி திட்டங்களை போட்டு அதன் அடிப்படையில் செயற்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இதன் மூலம் மக்களை சுகமாக வாழச் செய்வதோடு அதே நேரத்தில் அவருடைய உயிரை பாதுகாப்பதும் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. உயிரை பாதுகாத்து அவர்களை சுகதுகிகளாக திருப்பவும் அந்த நோயிலிருந்து விடுபட்டு திருப்பவும் அவர்களை சுகதுகிகளை மாற்றுவது மட்டுமில்லை, அவர்கள் இயல்பான வாழ்க்கையில் இணைந்து கொள்ளக்கூடியதாக பிள்ளைகள் இந்த பல்வேறு இந்த நோய் பரிகார முறைகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது. சரியா? இதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் கிராம மட்டத்திலிருந்தே நகர மட்டங்கள், மாவட்ட வைத்தியசாலைகள் என இங்கே வரையும் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் போடப்பட்டு எவ்வாறு இவை பரிகாரங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறைகள் எல்லாம் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்த நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள், குழந்தைகள், சிறுவர், கர்ப்பிணி தாய்மார், வயதானோர் மற்றும் தாய்மாருக்கான சிகிச்சை வசதிகளையும் சேவை வசதிகளையும் மேம்படுத்துதல். சிகிச்சை என்பது நோய் வந்த பிறகு செய்யப்படுவதுதான் சிகிச்சை. அப்போ யார் யாருக்கு? குழந்தைகள், சிறுவர், கர்ப்பிணி தாய்மார், வயது போனோர் மற்றும் தாய்மாருக்கான சிகிச்சை வசதிகளையும் சேவை வசதிகளையும் மேற்கொள்கின்றது. என்ன அவசியமானது? என்ன தாய்மார், கர்ப்பிணி தாய்மார் எப்படிலாம் வயிற்றில் இருக்கும்போதே அவர்களுக்கு விசேட கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அரசு பல்வேறு முறைகளை முயன்று இன்றைக்கு கிராமட்டங்களிலிருந்து நகரம் மட்டம் வரையும் இலவசமாக இந்த கர்ப்பிணி தாய்மாரை வழிநடத்தி செல்கின்றது. விசேடமாக அவர்களுக்கான போசாக்கு உணவுகளை பெற்றுக்கொள்வதிலிருந்து, நல்ல ஆலோசனை வழங்குவதிலிருந்து, அவர்களுக்கு நோய் வராமல் பாதுகாப்பு முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமின்றி, அவ்வாறு அவர்கள் நோய்களினால் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சை முறைகளையும் மிக கவனமாகவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம் வைத்தியசாலைகளை பணிக்குழுவினை அதிகரித்தல். இந்த கிராம மட்டங்கள் தோறும் சுகாதார தொண்டர்கள், சுகாதார ஊழியர்கள், மருத்துவ மாதுகள் என இவ்வளவு போன்ற பல்வேறு நியமனங்களை எல்லாம் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்து அவர்களை நியமித்து அவர்களுக்கு விசேட பயிற்சிகளை வழங்கி இந்த விசேடமாக இந்த கர்ப்பிணி தாய்மாரையும் அவர்கள் வயிற்றில் உள்ள குழந்தைகளையும் அதே நேரம் குழந்தை பிறந்த பின்னரும் அவர்களுக்கான அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. கிளினிக்குகளை ஏற்படுத்தி கிராமங்கள் தோறும் இந்த குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும்
இது ஏற்படுத்தி கொடுத்து கிளினிக்குகள், அதே நேரத்தில் பல்வேறு நோய் தடுப்பு முறைகளுக்கான சிகிச்சைகள் என ஊசி போடுதல், காலாகாலம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு காலாகாலங்களில் ஊசி போட வேணும், தடுப்பூசிகள் போட வேணும். ஏன்னா சிறுவர்களுக்கு அம்மை நோய், போலியோ நோய், கட்டாயமாக அம்மை நோய், போலியோ நோய் போன்ற விசேட இந்த ஊசி மருந்துகள் செலுத்துதல். ஏன்னா அதுக்கென்றே உலகம் முழுக்கவே இந்த அம்மை நோய், போலியோ நோய் வராமல் அந்த தினத்தை மேற்கொண்டு சொட்டு மருந்து வாய்க்குள்ள இதுன்றது ஊசி போடுறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள்லாம் போட்டிருப்பீங்க, அந்த எல்லாரும் போடுற அந்த அடையாளம் இருக்குது, அம்மை நோய்க்கான அடையாளம் 3 ஊசி அடையாளங்கள் இருக்குது. எல்லா ரகைகளையும் நீங்கள் பார்க்கலாம். சிறு வயதிலேயே எல்லாருக்கும் போடப்பட்டிருக்கும், போலியோ அம்மை நோய் வராதபடி. ஏன்னா அப்போ உலகம் முழுக்கவே இதை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இலங்கையில் மிக விசேடமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிலையும் இந்த கிராமங்களிலிருந்து தான் கூடுதலான சிறப்பான கவனங்கள் எல்லாம் செலுத்தப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு நகரங்கள் போன்று வசதிகள் கிடைக்கப்பெறாது. எனவே அவர்களுக்கு வெகு விரைவாக நோயினால் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அரசு கிராமங்களில் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்தி இந்த விசேட சிகிச்சை முறைகளை மேம்படுத்தி வருகின்றது, சேவைகளை வழங்கி வருகின்றது. அதே நேரத்தில் பிள்ளை பெறுகின்ற நிலையங்களை எல்லாம் கிராமத்தோர் உருவாக்கி அவர்களுக்கான சேவை வசதிகளை உருவாக்கி, ஆம்புலன்ஸ் போக்குவரத்து வசதி உருவாக்கி, கிராமங்கள் தோறும் அவர்கள் நகரங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்து சேராமல் கிராமங்கள் தோறும் இந்த பிரவேச விடுதிகளை ஏற்படுத்தி, அதே நேரத்தில் இந்த குழந்தைகள் சிறுவர்களுக்கான பல்வேறு கிராம மட்டத்திலேயே இன்றைக்கு வார்டுகள் எல்லாம் கட்டுறார்கள். நீங்கள் பார்க்கலாம், கிராம மட்டத்திலே வைத்தியசாலை எல்லாம் நிறுவி நவீன சிகிச்சை முறைகள் எல்லாம் கிராம மட்டத்துக்கு கொண்டு சென்று அங்குத்திய மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இங்கு சேவைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதே நேரத்தில் நீங்கள் அண்மை காலமாக பார்க்கலாம், இந்த கர்ப்பிணி தாய்மாருக்கு விசேடமாக அவர்களை பிள்ளை பெறும் வரையும் அரசாங்கம் இலவசமாக மாதம் 2000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை வழங்கி வருவதை நாங்கள் பார்க்கலாம். 2000 ரூபாய் பொருட்கள். அதில் என்ன இருக்கும்? அந்த கர்ப்பிணி தாய்மாருக்கான வயிற்றில் குழந்தைகளுக்கும் தாய்மாருக்குமான சத்துள்ள போஷாக்கான உணவு வகைகளை அடங்கி இருக்கும். அந்த உணவு வகைகளை அரசு இலவசமாக வழங்குகின்றது, மிக கவனம் செலுத்துகின்றது. ஏன்னா அதே கர்ப்பிணி தாய்மாருக்கு கிராம மட்டங்களிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அதிலையும் கூடுதலாக வசதி வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் என்ற நிலையில் அடிப்படையில் வழங்கி வருகின்றது. இதே நேரத்தில் என்ன சிறுவர்கள் குழந்தைகளுக்கான பால் மாட்களை கொடுத்தல். என்ன பால் முதல் பாடசாலைகள் எல்லாம் பால், நாங்கள்லாம் சின்ன இருக்கும்போது பால், பசுப்பால் உடனடியாக காய்ச்சி தருவார் குடிக்க சொல்லி. பசுப்பால் அது இலவசம் என்பதனால எல்லோரும் அதை விரும்பி குடிப்பதில்லை. ஆனால் அதே பாலை டின்னில் அடைக்கப்பட்டு பல்வேறு பேர்களை போட்டு வரும்போது நாங்கள் விழுந்தடித்து என்ன 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா வரையும் செலுத்தி அந்த பால் மாக்களை வேண்டி குடிக்கிறோம். ஆனால் அரசு என்ன செய்தது? ஆரம்ப காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற காலத்துல எல்லாம் பசுப்பால் உடனடியாக கறக்கப்பட்ட பசுப்பாலை ஒவ்வொரு பாடசாலையும் கொடுத்து அங்கேயே காய்ச்சி குடிக்கிறதுக்கு வைக்கிறது. அதுவும் மாணவர்கள் நாங்களெல்லாம் போகிற இல்லை என்றால் அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மிக சுத்தமான பால், மிக ஃப்ரெஷ்ஷான உடனடி பால். ஏன்னா அது என்ற அரசு பார்த்து என்ன செய்ய, வீட்டில் போய் குடிக்கட்டும்னு சொல்லி அதை மாவாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்து USAIDஸின் மூலம், வெளிநாட்டு உதவிகளின் மூலம் பால் மாக்களாக செய்து எங்களுக்கு மாணவர்களுக்கு தந்தார்கள். அதை கூட இலவசம் என்பதனால அதை பொருட்படுத்துவதில்லை, அதில் பெருமதியை உணர்வதில்லை. அது ஐஸ்கிரீம்காரங்கள் தான் கூட அந்த மாக்களை வேண்டி மிக குறைந்த விலை வேண்டி ஐஸ்கிரீம் தயாரித்து கூடிய விலைக்கு எங்களோட காலத்தில் வியாபாரிகள்லாம் விற்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அரசாங்கம் அவ்வளவு செலவழித்தது சிறுவர்கள் போஷாக்காக வாழ வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், மதிய வேளைகள் நல்ல உணவு வழங்கப்படுகிறது, ஆரோக்கியமான சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுகிறது. இறைச்சி, பால், முட்டை, மீன், என்ன மரக்கறிகள் போன்ற அடங்கிய சத்துள்ள உணவுகள் மாணவர்களுக்கு பாடசாலையில் இன்றும் வழங்கி வருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கல்வியும் சுகாதாரத்துறையும் இணைந்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இவை மட்டுமல்ல, வயோதிபர்களுக்கு கூட அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும்.
நடக்க முடியாது இருக்கும். எனவே அவர்களுக்கு கிராம மட்டங்களிலிருந்து நகர மட்டங்கள் வரையும் அவர்களுக்கான சேவைகளை வழங்குவதோடு மட்டுமின்றி அவர்களை கொண்டு செல்வதற்கான காவு வண்டிகள், ஆம்புலன்ஸ் மற்ற ஏனைய வண்டிகளை, நோய்க்காவு வண்டிகளான ஆம்புலன்ஸையும் ஏனைய வண்டிகளையும் போக்குவரத்து முறையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இது வந்தால் எல்லாம் இலவசம், நவீன, அவர்களுக்கு உடனடியாக நோய் வந்தால், அதுவும் ஆபத்தான நோய்கள் என்றால் ஆம்புலன்ஸ் மூலம் விரைவாக சென்று உயிரை காக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறது. கிராம மட்டத்திலேயே நிபுணர்களை அனுப்பி, என வைத்திய விசேட நிபுணர்களை அனுப்பி அங்கேயே கிராம மட்டத்திலேயே ஆலோசனைகள் வழங்குதல், அவர்களை பரிசோதித்தல், நடமாடும் சேவைகளை மேற்கொள்ளுதல். கூடுதலாக நீரிழிவு, கண் சம்பந்தமான நோய்கள், வாத நோய்கள், முதியோருக்கு விசேடமாக அதிகமாக ஏற்படுகின்ற நோய்கள் என்ன, அப்போ அதற்கான பல்வேறு சிகிச்சை முறைகளையும் பல்வேறு சேவைகளையும் அரசு இன்றைக்கு இலவசமாகவே மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். என்ன, அப்போ கர்ப்பிணி தாய்மார்கள் மட்டுமின்றி சிறுவர்கள், குழந்தைகள், அடுத்தது வயது வந்தோர், முதியோர், இதில் இவர்களில் கூட கவனம் செலுத்தப்பட்டு வருவதை அரசு எல்லாம் இலவசமாக தான் செய்யுது. அப்போ இவ்வளவு செலவாகும். நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு சின்ன வருத்தத்துக்கு கூட நாங்கள் அதிக பணம் செலுத்த வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே பாரிய சிகிச்சை முறைகளை எல்லாம் அவசரமாக செய்ய வேண்டியது, அதே ஆபத்தான உயிரை பாதுகாக்கின்ற சத்திர சிகிச்சைகளை எல்லாம் மேற்கொண்டு அது அவர்கள் உயிரை பாதுகாப்பது மட்டுமின்றி நீங்கள் பார்க்கலாம், இந்த கர்ப்பிணி தாய்மாருக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு வைத்தியசாலைகளில் அவர்கள் உயிரை பாதுகாப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான சத்துள்ள உணவுகளும் அங்கே வழங்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். பசுப்பால், முட்டை நீங்கள் பார்க்கலாம். மத்தியான வேளை, காலை வேளை, இது 3 நேரமும் நோயாளருக்கு நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான சுத்தமான உணவுகளையும் அரசு வழங்கி வருவதை பார்க்கலாம். நீங்கள் பசுப்பால், முட்டை, அதே நேரத்தில் நல்ல சத்துள்ள புரோட்டீன்ஸான பருப்புகள், பருப்புணவுகள், கடலை வகைகள் இதே நேரம் பல்வேறு விதமான சத்துள்ள உணவுகளையும் அரசு நோயாளருக்கு இலவசமாக வைத்தியசாலையில் வழங்கி வருவதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது அவர்களுக்கான பல்வேறு சேவைகளையும் அவர்களுக்கு நோயாளருக்கு நீங்கள் பார்க்கலாம். மருந்து மட்டும் வழங்கவில்லை, நல்ல படுக்க வசதிகள், நல்ல மலசலகூட வசதிகள், மற்றது அவர்கள் ஓய்வாக இருக்கக்கூடியதாக, அவர்கள் பொழுதை போக்கக்கூடியதாக இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வார்டிலும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் டிவி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் டிவி எல்லாம் பொருத்தப்பட்டு, ரேடியோ எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், செய்தி கேட்கலாம், படங்கள் பார்க்கலாம். அதே நேரம் சிறுவர் ஓடுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரியே இருக்கும், சந்தோஷமான இடமா இருக்கும். சிறுவர்களுக்கான ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும், சிறுவர்களுக்கான பக்கத்தில் விளையாடுவதற்கான விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும். சில்ட்ரன் பார்க் மாதிரி பார்த்தா போட் மாதிரி இருக்காது. என்னடா சிறுவர்கள் இப்போவும் அவர்கள் உற்சாகமானவர்கள், துடினமானவர்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். தங்களால் முடியாவிட்டால் தான் படுத்திருப்பார்கள் வருத்தத்தில், மற்றபடி வருத்தத்தில் கூட அவர்கள் விளையாட விருப்பம் உள்ளவர்கள். எனவே அரசாங்கம் என்ன செய்ய, சிகிச்சை வசதியில் மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக ஓடெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கும், அவர்களுக்கான விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கும். பக்கத்தில் அவர்களுக்கு சில்ட்ரன் பார்க் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள். அந்த ஓடு அயல்லையே சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அங்கு உருவாக்கியிருப்பார்கள். அதே நேரம் மற்ற பெரியவர்களுக்கான ஓடில் நீங்கள் பார்க்கலாம், அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களை கதைப்பதற்கான ஓய்வு கூடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள். அங்கே டிவி பார்ப்பதற்கு, செய்திகளை கேட்பதற்கு அங்கே டிவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். மற்றது அவர்கள் ஓய்வாக நடந்து திரிவதற்கு ஏற்ற ஒழுங்குகளும் செய்து கொடுத்திருப்பார்கள். நல்ல படுக்க வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல கவனிப்புகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. மக்களாகிய நோயாளர்கள் நாங்கள் தான் பொறுப்புணர்ச்சி இல்லாமல், அக்கறை இல்லாமல் இருப்பதனால அங்கே பல இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறோமே தவிர, மற்றபடி அரசாங்கம் நிறைந்தளவு இந்த கர்ப்பிணி தாய்மார், சிறுவர்கள், குழந்தைகள், முதியோர், தாய்மார் போன்ற அனைவருக்கும் விசேட கவனம் செலுத்தி அங்கு அவர்களுக்கு பல்வேறு சேவை வசதிகளை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் சரியா? பிள்ளைகள் சரியா? இப்போ அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள்
சத்திர சிகிச்சை மற்றும் நோய்களை இனங்காண்பதற்கான நவீன உபகரணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ சத்திர சிகிச்சை மற்றும் நோய்களை இனங்காண்பதற்கான, உங்களுக்கு இப்போ தெரியும், இன்றைக்கு நீங்கள் இயற்கை அனர்த்தங்களினாலும் இன்றைக்கு போரினாலும் பல்வேறு புது புது விதமான நோய்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை பீடித்து கொண்டு வருவதை பார்க்கலாம். அப்போ அதன்படி அந்த நோய்களை காண்பதற்கு இந்த கொரோனா வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தை பாடுபடுத்தியது. ஏன் எதனால் என்று கண்டுபிடிப்பதற்கெல்லாம் சிகிச்சை கருவிகள் இன்றி மிக கஷ்டப்பட்ட சில நாடுகள் என. ஆகவே இன்றைக்கு புது புது நோய்கள் எல்லாம் வரும்போது அவற்றை இனங்காண்பதற்கு, அவற்றை கண்டறிவதற்கு என்ன வேணும்? அந்த வைத்திய உபகரணங்கள் தேவை என. அதே நேரத்தில் உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், சத்திரசிகிச்சை உபகரணங்கள் எல்லாம் அவசியம் தேவை. உங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன் செய்யக்கூடிய இன்றைக்கு நீங்கள் பார்க்கணும், டிஜிட்டல் முறையிலும் மின்னணு முறையிலும் இன்றைக்கு ஒரு சத்திர சிகிச்சை இடம்பெறுவதாக இருந்தால் ஒரு லேசாக அதிக நேரங்களும் அதிக பணங்களும் செலவுக்கு இன்றைக்கு டிஜிட்டல் முறையிலையோ அல்லது நவீன தொழில்நுட்ப முறையிலோ எல்லாம் வெட்டிக்கிறாமல் இன்றைக்கு ஓட்டைகளை போட்டு துளைகளை போட்டுக்கிட்டு அதன் ஊடாக சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்கிற முறைகள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கு. அதுக்கான உபகரணங்கள் அதிக விலையானதாக இருக்கின்றது. அதுவும் இங்கே உற்பத்தி செய்யப்படுவதில்லை, வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ அத்தனை உபகரணங்களையும் விலை கொடுத்து அரசாங்கம் வாங்கி இலவசமாகத்தான் மக்களுக்கு இந்த வைத்திய சேவைகளை செய்து வருகின்றது. என்னென்ன புதிய உபகரணங்கள் எல்லாம் வருதோ அது இலங்கை அரசாங்கத்தினால கட்டாயமாக கொள்வனவு செய்யப்படும். சில நேரங்களில் பார்க்குறது இலங்கை அரசாங்கம் என்ன, மக்களுடைய பங்களிப்பின் தேவை என்பதற்காக மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி மக்களுடைய அந்த ஒத்துழைப்பின் மூலமாக மக்கள் பங்களிப்பு மூலமாகவும் பெற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ வைத்தியசாலைகளில் நலம் விரும்பிகள் என்று சொல்லக்கூடிய இலங்கை வாழ் மக்களாலும் அவர்கள் வெளிநாட்டில் உதவும் வேலை செய்யும்போது அவர்கள் அளிக்க அன்பளிப்புகள் மூலமாகவும் இன்றைக்கு பல்வேறு மாவட்ட வைத்தியசாலைகள், கிராம வைத்தியசாலைக்கு இன்றைக்கு பல்வேறு நோய்களை இனங்காணக்கூடிய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அரசாங்கம் ஒன்று முடிந்தளவு இங்கே உற்பத்தி செய்து கொடுக்கிறது, உற்பத்தி செய்ய முடியாத இயந்திரங்களையும் எல்லாம் இறக்குமதி செய்து கோடிக்கணக்கில் செலவழித்து இறக்குமதி செய்து கொடுக்கிறது. இதே நேரத்தில் மக்களுடைய பங்களிப்பையும் பெற்று அவர்கள் மூலமாக பல்வேறு இயந்திரங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு அது உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ கொள்வனவு செய்யப்பட்டு அந்த வைத்தியசாலைகளுக்கு அன்பளிப்பு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதில் கூடுதலாக நீரழிவுக்காக மற்ற இரத்தம் சுத்திகரிப்பதற்கான இயந்திரங்கள், நீரழிவு நோய்கள் சம்பந்தமான இதய நோய்கள் சம்பந்தமான இயந்திரங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. இதய நோய்கள், நீரழிவு நோய்கள் மற்றது இதே நேரத்தில் வேறு பல்வேறு நோய்கள் நாங்கள் பார்க்கலாம். எல்லா இரத்தம் சுத்திகரிப்பதற்கான இயந்திரங்கள் இவையெல்லாம் மிக அவசியமானவை. ஆகவே இவையெல்லாம் கோடிக்கணக்கு பெறுமதியானவை. இவற்றையெல்லாம் இறக்குமதி செய்து அரசாங்கம் இலவசமாகத்தான் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து இந்த சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றது. இதெல்லாம் என்னத்துக்காக வேண்டி? இலங்கை மக்கள் சுகமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமுள்ள மக்களாக வாழ வேண்டும். அவர்கள் வாழ்வதன் மூலம் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல முடியும் என்பதை அரசு நன்கு உணர்ந்து இதை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் மக்களின் ஆரம்ப சுகாதார விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். மக்களின் ஆரம்ப சுகாதார விருத்தி நிகழ்ச்சி. ஆரம்ப சுகாதாரம் என்னும்போது அடிப்படையாக எவ்வாறு சுத்தமாகவும் சுகமாகவும் வாழ முடியும், அதுதான் ஆரம்ப சுகாதார நிகழ்ச்சி திட்டங்கள். அது மக்கள் நாளாந்த வாழ்க்கையில் இவர்கள் சுத்தமாகவும் சுகமாகவும் வாழுகின்ற ஆரம்ப நிகழ்ச்சி திட்டங்களை அரசு அவற்றையும் மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தி வருவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் இன்றைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் மக்கள் சுகமாக வாழ வேண்டும், சுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒன்று கருத்தரங்குகளை வைக்கும். பாடசாலையிலோ தனிப்பட்ட முறையிலேயோ மாணவர்களுக்கும் வளர்ந்தோர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் கருத்தரங்களை வைக்கும், விவாதங்களை வைப்போம். அதே நேரத்தில் போட்டிகளை வைப்போம். மாணவருக்கு இடையில்
பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற போட்டிகள் எல்லாம் நடத்தும். கண்காட்சிகளை வைக்கும். கண்காட்சிகளை வைக்கும். மக்கள் எவ்வாறு சுத்தமாகவும் சுகமாகவும் வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொடுப்பது. கண்காட்சிகளை வைக்கும். அதே நேரத்தில் கருத்தரங்களை வைக்கும். மாணவர் மத்தியில் போட்டிகளை வைக்கும். என்ன அதே நேரத்தில் அறிவுறுத்தல்களை வழங்கும். அதே நேரத்தில் அதை கடைப்பிடிக்க செய்வதற்காக பரிசோதனை குழுக்களை அனுப்பி, உதாரணமாக டெங்கு நுளம்பு பரவுவதென்றால் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே அங்கு நீர் தேங்கி நிற்கக்கூடிய பொருட்களை வளவுகளிலோ அல்லது நகரங்களிலோ வீதிகளிலோ போடக்கூடாது. கூடுதலாக இங்கே நீங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாணம் முக்கியமான மாவட்டமாக இருக்கிறது டெங்கு நோய் பரவுவதற்கு. கூடுதலாக கொழும்பு, வத்தலை இந்த பகுதிகள் தான் இருந்தது. இப்போ யாழ்ப்பாணம் முக்கிய இடம் பெற்றிருக்கின்றால் அங்கு டெங்கு நோய் பரவுவதற்கான பல்வேறு வழிமுறைகளை மக்கள் மேற்கொள்வதை பொறுப்புணர்ச்சியற்றி அக்கறையற்று மக்கள் மேற்கொள்வதனால, அதாவது சாப்பிட்டு போட்டு பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படியே சிரட்டைகளை அப்படியே போடுதல், டயர்களை போடுதல், பொலித்தீன் பைகளை போடுதல், இப்படியெல்லாம் போடும்போது என்ன செய்யும்? இளநீர்களை குடிச்சு போட்டு அப்படியே கோம்பைகளை போடுதல், போத்தலில் சோடாவை குடிச்சு போட்டு அப்படியே போத்துறது. அப்போ இது என்ன செய்யும்? அதுக்குள்ளே மழை பெய்யும் போது நீர் தேங்கி நின்று அதுக்குள்ளே டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படும். அப்போ மக்களுடைய அக்கறையின்மை, அதே நேரத்தில் வீடுகளில் குப்பையா வளவுகளை வைத்திருப்பது, புல் பூண்டுகளை வளர விடுவது, இதனால எல்லாம் நுளம்புகள் அங்கு பெறவும். சரியா? அதை கடைப்பிடிக்காவிட்டால் அவர்களுக்கு தண்டனைகள் எல்லாம் வழங்குவதையும் போலீஸை கொண்டு வந்து அவர்கள் நீதிமன்றம் நிறுத்தி தண்டனைகள் வழங்குவது மக்களை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கம் என்ன செய்கின்றது? இவ்வாறு சிறு சிறு தண்டனைகளை கொடுப்பதன் மூலம் பிள்ளைகள் என்ன செய்யலாம்? இவர்களை மீண்டும் இந்த பொறுப்புணர்ச்சியற்றதாக நடக்காதபடி செய்யலாம். அதாவது டெங்கு, மலேரியோ பரவக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தாத வகையில் மக்களை விழிப்புணர்வாக்க செய்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. விளங்குதா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? ஆகவே நாங்கள் இதில் அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதுதான் ஆரம்ப சுகாதார நிகழ்ச்சி திட்டங்கள். அதே நேரத்தில் நல்ல சுத்தமான குடிநீரை வழங்குதல், குடிநீர் பெறக்கூடிய இடங்களை மாசுபடுத்தக்கூடாது, பொறுப்புணர்ச்சியற்ற தன்மையில் நடக்கக்கூடாது, நோய்கள் பரவக்கூடியதாக நடக்கக்கூடாது. அப்போ இப்படியாக எல்லாம் செய்வதன் மூலம் நோய்கள் பரவுவதை அதுக்கு நாங்கள் வழியாக இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நோய்கள் பெறாதபடி நாங்கள் இருக்க வேண்டும். நோய்கள் வந்தால் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்த அளவில் சிகிச்சைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான ஆலோசனைகள் வழங்கும். ஆலோசனைகளை வழங்குவது மட்டுமின்றி அப்படி நோய்க்கு உட்பட்டவர்களுக்கு சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளும். ஆரம்ப மட்டத்திலேயே இதுகளை மேற்கொள்ளும். அப்போ கருத்துரைகளை வழங்கும், விசேட கவனம் செலுத்தும், அதே நேரத்தில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் போட்டி இதுகளை வைத்து அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்யும். ஆரம்ப சுகாதார முறைகளை கடைப்பிடிப்பதற்கு மக்கள் அல்லது பரிசோதனையை மேற்கொண்டு டெங்கு, மலேரியா போன்ற பரிசோதனையை மேற்கொள்ளும். அதை கடைப்பிடிக்காத மீது சிறு சிறு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனைகள் இல்லை, அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் நீதிமன்றங்கள். சிறு தொகை தண்டப்பணமாக கட்டுவது சொல்லியும் ஆலோசனை வழங்கும். விளங்குது? இப்படியாக ஆரம்ப சுகாதார நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதும் அரசினுடைய முக்கிய பணியாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே முன்னுக்கு வீட்டில் இருந்து தான் எல்லா வருத்தங்களும் தொடங்கும். அப்போ சூழலை பாதுகாப்பதும் முக்கியமானது. எனவே சூழலை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். விளையாட்டு மைதானங்கள், பொது இடங்கள், மற்றது சந்தைகள், மைதானங்கள், மற்றது நீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலங்கள், வாய்க்கால்கள், இதிலெல்லாம் முக்கிய கவனம் செலுத்தி இந்த இடங்களில் நோய்கள் பரவாதபடிக்கு செய்வது மட்டுமின்றி மக்களை சுத்தமாகவும் சுகமாகவும் வாழ செய்வதற்கும் அதே நல்ல சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அரசாங்கம் முயன்று வருவதை நாங்கள் பார்க்கலாம்.
என்ன என்று கூறி அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்ன விடைபெறும் ஆசிரியர் நான் இக்னேசியஸ். வணக்கம், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.